ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு வியாழக்கிழமை ஈவினிங். அஸ்விதா, சூசரி ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இட்லிக்கு வந்துட்டு மாவு இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் திணை இருந்துச்சு. அதனால 1 கப் திணை, 1 கப் இட்லி அரிசி, 3/4 கப் உளுந்து, கொஞ்சமா வந்துட்டு வெந்தயம் சேர்த்து கழுவிட்டு இதை வந்துட்டு ஒரு 2 ஹவர் வந்து ஊற விட்டாச்சு. நைட்டுக்கு வந்துட்டு என்ன செய்யலான்ட்டு பார்க்கும்போது சிம்பிளாக ஏதாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா வந்துட்டு இருந்துச்சு. அதனால சேமியா உப்புமா வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் கேரட் மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு சேமியா உப்புமா வந்துட்டு செஞ்சுருந்தேன். பிள்ளைங்க வந்துட்டு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்து இருந்துச்சு. அவங்க வந்து எழுதிட்டுருக்காங்க. ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்க நான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு மாவு வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு 2 வாட்டி நான் வந்து போட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்சியில் வந்துட்டு போட முடியாது. ஏன்னா 2 தடவை போட்டு அதுக்கப்புறம் 2வது வாட்டி அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்துட்டு நான் வந்து கரைச்சி அதை வந்துட்டு வச்சுட்டேன். இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு இட்லி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிச்சனை வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஸ்பூன் அது இதுன்ட்டு அங்கிட்டு 2 போட்டு வச்சுருந்தாங்க. அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே, அதாவது ஃப்ரைடே மார்னிங். பிள்ளைங்க வந்துட்டு வெளியில் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு இங்கே அடுப்பில் வந்துட்டு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் டீ வந்து போட்டுக்கிட்டேன். மாவு பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி வச்ச மாவு அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் கூட பொங்கலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்துட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் துவரப்பருப்பு சேர்த்து பிளெயின் சாம்பார் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து வைக்க போகிறேன். பருப்பெல்லாம் கழுவிட்டு தண்ணி, எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்துட்டு குக்கரில் பருப்பை வந்து வேக வச்சுக்கிறேன். மாவு வந்து சுத்தமாக பொங்கலை, என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சி சரி இல்லை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாவு வந்துட்டு நான் வந்து ஊற்றிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் கூட்டிகிட்டு வரலாம் வாசல்லாம் அப்படின்ட்டு. இட்லிக்கு வந்துட்டு பாத்திரம் வந்துட்டு நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இட்லி வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றும் போதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. வெந்ததுக்கப்புறமும் கரெக்டாக தான் இருந்துச்சு. இட்லி ஊற்றி வச்சுட்டு வெளியில் வந்துட்டு வாசல் படி எல்லாமே வந்து கழுவி விட்டுருந்தேன். ஏன்னா அந்த டக்கு இருக்குல்ல, வாத்து வந்துட்டு நாரடிச்சிருச்சு. அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு பால் வந்துச்சு, அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இட்லி வந்துட்டு வெந்துருச்சு. தண்ணி தெளிச்சிட்டு நான் வந்து இட்லி வந்து எடுத்துட்டேன் எப்போதும் போலவே. சூடாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக ரொம்ப ஹார்டாயிருச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ட்டு தெரியலை. ஒரு வேளை திணை அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து, வெந்தயம் அந்த மாதிரி போட்டு அரைச்சிருக்கணுமா, இல்லை அரிசி போட்டிருக்க கூடாதா என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே சேர்த்து அந்த வெந்த பருப்போட தண்ணி வந்து சேர்த்து நான் வந்து வேக வச்சுக்கிறேன். அதாவது கொதிக்க வச்சுட்டு பால் வந்துட்டு 1 லிட்டர் வாங்குறேன். ஆனால் வந்துட்டு நான் டீ, காஃபி, பால் எதுவுமே குடிக்கிறதில்ல. அதனால் பால் வந்து மிச்சமாகுது அப்படிங்கிறதுனால அப்புத்தாக்கு வந்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு மீத பால் அஸ்விதாவுக்கும் சூசரிக்கும் காய்ச்சி வந்து கொடுத்துருவேன். அவங்களுக்கு வந்துட்டு காஃபி தான் பிடிக்கும். அதாவது அஸ்விதாக்கு காஃபி, சுபஸ்ரீக்கு டீ வந்து பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு 2 பேருக்குமே சன்ரைஸை வச்சுட்டு காஃபி போட்டு ஆளுக்கு 1 கப் வந்து காஃபியை போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் இன்னைக்கு குடிக்க சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா மேலே மாடியை வந்து கூட்டி விட சொல்லியிருந்தேன். ஒரே தூசியாக இருக்குன்ட்டு அஸ்விதா பாதி வந்து கூட்டியிருந்தா, அதுக்கப்புறம் பாதி வந்துட்டு நான் வந்து கூட்டிட்டு காலையில் வியூ வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. அது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பூ பூத்துருக்கு. ஆனால் வந்துட்டு பிஞ்சு எதுவுமே வந்துட்டு விடவே இல்லை. நானும் தினமும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு பிஞ்சை கூட காணோமே முருங்கைக்காயை அப்படின்ட்டு. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர எறும்பு. அதனால தான் காலையில் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எறும்பு மருந்து வந்து தூவி விட்டுருந்தேன். சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு மட்டும் இதுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்து இதை வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை பொடி நானாகவே செஞ்சு பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த முருங்கைக்கீரை பொடி, நல்லெண்ணெய், இட்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் வந்து வச்சு நான் பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டு பிள்ளைங்க மத்தியானத்துக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாத்தை வந்து திறந்து விட்டுருந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படியே திரிஞ்சிட்டு இருந்துச்சு. மனுஷங்க தான் நம்மளுக்கு வேலை வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எறும்பும் நம்மளுக்கு வேலை வச்சிருக்கு பாருங்கள். வீட்டுக்குள்ளே வந்தோன்னே செல்ஃபு ஃபுல்லாகவே எறும்பு முட்டையோடு இருந்துச்சு. அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை மறுபடியும் வந்துட்டு தொடச்சி அடுக்கி வச்சேங்க.
எறும்பு மருந்து போட்டோனே எறும்பு அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். உங்களுக்கே தெரியும் இல்லையா? எவ்வளோ வேலை தெரியுமா அன்னைக்கு? ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நைஃப் ஹோல்டர், நைஃபு, ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர் மாரி மீஷோல வந்துட்டு வாங்கியிருந்தேன். நான் எப்போதுமே கத்தி, கத்திரிக்கோலு, அதுக்கப்புறம் ஸ்பூனு இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். அது வந்துட்டு எனக்கு சரியா வந்து வைக்க முடியல. ஏன்னா வந்துட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சரின்ட்டு இது வாங்குனேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோலு, ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனுக்கு உள்ளது எல்லாமே வந்துட்டு இதில வந்து வச்சுக்கலாம் அழகா. எல்லாமே ஒரே கப்பில வந்து போயிருது. அதுக்கப்புறம் மேட்டு வந்துட்டு 2 ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோல. பார்த்தீங்க அப்படின்னா, பாத்ரூம்க்கு வந்துட்டு மேட்டு வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்துட்டு அது வந்து கிரிப்பா புடிச்சுக்கும் தரையில. தண்ணி எவ்வளோ சொட்டானாலும் அது வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு டோர் மேட் வந்துட்டு ஒரு 4 வாங்கியிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சின்னமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டோர் மேட் வந்து டோர் கிட்ட வந்து போட்டோன்னே பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பாத்ரூம் மேட் வந்து பாத்ரூம்ட்ட வந்து போட்டிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல கிரிப்பா வந்து புடிச்சுக்கிருச்சு. பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்துட்டு வழுக்காது. அந்த டைல்ஸ்க்கும், அந்த மேட்டுக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வீடு எல்லாமே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால தொடச்சு விட்டுருந்தேன். தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடும் சரி, அதே மாரி கிச்சனும் சரி, எல்லா வேலையுமே வந்து முடிச்சு வச்சுட்டு தான் பிள்ளைங்கள போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரணும். கிச்சனும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன். எல்லா பாத்திரமும் வந்துட்டு விளக்கி எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் ட்ரெஸ் வந்து ஊற வச்சிருந்தேன். அதையுமே துவைச்சு காய வச்சாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எறும்பு வந்து எனக்கு இன்னைக்கு செம்ம வேலைங்க. மருந்து போட்டோனே எல்லா செல்ஃப் சைடும் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறுபடியும் தொடச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு என்னோட கிச்சன் செல்ஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மீஷோல வந்துட்டு லாஸ்ட்டா வந்தது என்ன அப்படின்னா, லெஹங்கா ஒண்ணு ஆர்டர் போட்டிருந்தேன் அஸ்விதாவுக்கு டான்ஸுக்கு, அதாவது ஆனுவல் டே டான்ஸ்க்காண்டி. அந்த லெஹங்கா வந்துட்டு வந்திருந்துச்சு. இனிமே தான் வந்துட்டு கொண்டு போயிட்டு அவளுக்கு ப்ளவுஸும், அதுக்கப்புறம் பாவாடை வந்துட்டு ஜாயிண்ட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவினிங் வந்து பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு முட்டை வந்துட்டு ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன். சுபஸ்ரீ வந்துட்டு டான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கா. ஆல்ரெடி டான்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டா. என்னாச்சுன்னா, லாஸ்ட் மினிட்ல பாட்ட வந்து மாத்திட்டாங்க. அப்ப திருப்பி மறுபடியும் வந்துட்டு வேற சாங்ன்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால வேற சாங் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பிராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸ்கூல்ல வந்துட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. இருந்தாலும் இங்கேயே வந்துட்டு பிராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கா. நான் வந்துட்டு கிச்சன்ல வந்தோனே, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை வந்துட்டு இருந்துச்சு. அத வந்து கழுவிட்டு நான் வந்து எடுத்து இப்போ வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். என்ன ஒண்ணு அப்டின்னா, ஈவினிங் ஆயிட்டா நல்லா காத்து வருது கிச்சனுக்குள்ள. அ என்ன ஆகுது அப்டின்னா, ஜன்னல் தொறந்தோனே அடுப்பு வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு அந்த பாத்திரத்தில வந்து பட மாட்டேங்குது. அப்படியே அல அலையா வந்துட்டு நெருப்பு எரியுது அந்த மாதிரி. அப்புறம் முட்டைக்கு வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு கல் உப்பு வந்து சேர்த்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு உலக்கு வந்துட்டு ரைஸ் வந்து எடுத்து அத வந்துட்டு வேக வச்சுக்கிறேன் சாதத்துக்கு. கொஞ்சமா வந்துட்டு இந்த உலக்குல வந்துட்டு ரைஸ் வந்து போட்டு எடுத்து வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது நான் இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன். இவ்வளோ நாள் சின்ன பிள்ளையிலலாம் ஃபாலோ பண்ணேன். இப்போலாம் வந்துட்டு அதெல்லாம் விட்டாச்சு. அதனால இன்னைக்கு வந்து சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் வந்து பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் தண்ணியில. அதையும் வந்து உரிச்சுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை வெந்துருச்சு. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, முட்டைய வந்து இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாதத்த வந்து நெக்ஸ்ட் அடுப்புல போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, இதில வந்துட்டு நான் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து போட்டு வதக்கிட்டு, நம்ம வந்துட்டு அரைச்சு செய்ய போறோம் இந்த முட்டை கிரேவி. டேஸ்ட் வைஸ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சமா சோம்பு, சின்ன வெங்காயம் அத போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம், இதில வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 தக்காளி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல புளிப்பா இருக்கிற தக்காளினா 2 சேர்த்துக்கங்க. நான் வந்துட்டு 3 சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா முந்திரி, கருவேப்பில, தேங்காய் துருவல் 1 மூடி வந்துட்டு நான் அதில வந்து திருவி சேர்த்து, நல்லா வந்துட்டு பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு வந்து இதில தோலோட சேர்த்து, நல்லா வந்துட்டு இத வந்து வதக்கிக்கலாம். இத வந்து ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாதம் வந்துட்டு சைட் பை வெந்துருச்சு. அதனால அதையும் வந்துட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அத வந்து வடிச்சு விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் வந்து சேர்த்துட்டு, கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்துட்டு இதில வந்து சேர்த்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ வதக்குனது, அத வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அதையும் வந்து கழுவிட்டு நான் இதில வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகாய் தூள், வீட்ல அரைச்ச மிளகாய் தூள், மல்லித்தூள்,
இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அளவு வந்துட்டு குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களை பொறுத்து நீங்கள் வந்து அளவு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு தக்காளியெல்லாம் புளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை வந்து கீறிட்டு இந்த மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சிடலாம். லாஸ்ட்டாக அதில் ரம்பைல வந்து சேர்த்துட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு மூடியை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி வந்துட்டு ரெடிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு சாதமும் அதுக்கப்புறம் முட்டை கிரேவியும் வச்சு சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.